ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஆதி சீரியல் ரிவ்யூ சேனல். நம்ம மகாநதி சீரியலில் நேற்றுள்ள எபிசோடில் விஜய் காவேரியை பார்த்தது, அதுக்கப்புறம் சாரதா ஆண்டி கிட்ட என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். இன்றைக்குள்ள எபிசோடில் விஜய் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஏத்த காவேரிக்கு இந்த 5 வருஷத்தில் என் ஞாபகம் கொஞ்சம் கூட வரலையா அப்படின்னு கேட்க, சாரதாவும் இல்லை தம்பி, காவேரிக்கு அடிக்கடி கனவுல ஒருத்தர் வர்றதா சொல்லுவா. அது மட்டும் இல்லை, விஜய்ங்கிற பேரை கேட்கும்போது மட்டும் என் மனசுக்குள்ளே ஏதோ பண்ணுதுமா. விஜய்னு எனக்கு யாரையாவது தெரியுமான்னு கேட்பா. அன்னைக்கு கூட அப்படிதான். நான் என் கனவுல அடிக்கடி ஒருத்தர் வருவார்னு சொல்லுவேன்லாமா, அவரை நான் நேர்லேயே ஸ்கூலில் வச்சு பார்த்தேம்மா அப்படின்னா. ஆனால் எனக்கு அது இப்போ தான் தம்பி புரியுது, அவள் பார்த்தது உங்களை தான்னு. அதுக்கு நம்ம விஜயும், அவள் பழசை மறந்துட்டாங்கிறதுக்காக நீங்களும் அப்படியே விட்டுருவீங்களாத்த? அவளுக்கு கல்யாணம் ஆனது, குழந்த பிறந்தது, இதெல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்த கொஞ்சம் கூட முயற்சி பண்ணவே இல்லையாத்தே அப்படின்னு கேட்க, சாரதாவும் இல்லை தம்பி, அவள் ஹாஸ்பிட்டலில் கண் முழிச்சப்பவே அவளுக்கு அவள் அப்பா இறந்தது கூட ஞாபகத்தில் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் அவள் அப்பா இறந்த விஷயத்தையும் அவளுக்கு ஆக்சிடெண்ட்டில் பல விஷயங்கள் மறந்து போனதையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொன்னோம். ஆனால் அதுக்கே அவள் அவங்க அப்பா இறந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதுக்கே அவள் மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டா தம்பி. அதுக்கப்புறமும் அவளுக்கு உங்கள் கூட கல்யாணம் ஆனதையும் குழந்த பிறந்ததையும் எடுத்து சொல்கிறதுக்கு எங்களுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா அதை கேட்டு அவள் அதிர்ச்சியில் அவளுக்கு எதுவும் ஆயிருமோங்கிற பயத்தில் தான் தம்பி நாங்கள் எதையுமே எடுத்து சொல்லலை அப்படிங்கா. உடனே விஜயும், அத்தை, மாமா இறந்த விஷயத்த பக்குவமாக அவகிட்ட சொன்ன மாதிரி எங்களுக்கு கல்யாணம் ஆனதை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு பக்குவமாக எடுத்து சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டால், சாரதாவும் சொல்லியிருக்கலாம் தம்பி, ஆனால் அப்படி சொன்ன உடனே அவள் எங்கம்மா என் புருஷன் அப்படின்னு அவள் கேட்டால் எங்களால் என்ன சொல்ல முடியும் தம்பி. ஏன்னா அன்னைக்கு தான் நாங்கள் உங்கள் சித்தப்பாவையும் சித்தியும் கூட நான் பார்த்தேன். அப்போ கூட அவர் விஜய் அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் காப்பாற்ற முடியலை. அதனால் இப்போ குழந்தையும் தாத்தாவும் தான் வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி தம்பி நான் காவேரி கிட்ட உங்களை பற்றி சொல்ல முடியும்? உடனே விஜயும், அப்போ நானும் காவேரியும் ஒன்றும் சேரவே முடியாதாத்த அப்படின்னு கேட்கும்போது, இல்லை தம்பி, உடனே வேணால் அது நடக்காமல் இருக்கலாம், ஆனால் அது நடக்கும். எல்லாமே கைகூடி வரும், கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். ஒரு வேளை கொஞ்சம் நாளோ கொஞ்சம் மாதமோ ஏன் கொஞ்சம் வருஷம் கூட ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக நடக்கும் தம்பி. எனக்கு இப்போ அது நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா எங்கேயோ இருந்த நீங்கள் ஏன் இந்த ஊருக்கு வரணும்? ஏதோ ஒரு ஸ்கூலில் உங்கள் குழந்தைய படிக்க வைக்காமல் ஏன் காவேரி வேலை பார்க்குற அதே ஸ்கூலில் உங்கள் குழந்தைய படிக்க வைக்கணும்? இது எல்லாமே அந்த கடவுளுடைய வேலை தான். அதனால் எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்கும் தம்பி. எல்லாம் ஆனால் தானாக நடக்கட்டும்னு நம்ம விட்டுருவோம், நம்மளாம் எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம் அப்படிங்க. உடனே விஜயும், சரிங்க தே, நாமளாம் எதுவும் பண்ண வேண்டாம், ஆனால் எனக்கு ஒரே ஒரு உதவி தே, நான் ஒரே ஒரு தடவை மட்டும் காவேரியை பார்க்கணும் தே, ப்ளீஸ் தே அப்படிங்க. உடனே சாரதாவும், என்ன மாப்பிள்ள, உங்கள் பொண்டாட்டியை நீங்கள் பார்க்குறதுக்கு என்கிட்ட அனுமதி கேட்குறத பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி மாப்பிள்ள, நீங்கள் வந்து பாருங்கள், ஆனால் நீங்கள் யாருங்கிறதையும் அவளுக்கு நீங்கள் புருஷங்கிறது அவளுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆன விஷயத்தை பற்றி எதையுமே அவளுக்கு ஞாபகப்படுத்த மாட்டீங்கன்னா வந்து பாருங்க தம்பி அப்படிங்கா. உடனே விஜயும், நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் நான் எப்படித்தான் அவளுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துவேன், அதெல்லாம் கண்டிப்பாக ஞாபகப்படுத்த மாட்டேதே அப்படின்னு சொல்கிறான். உடனே சாரதாவும், காவேரிக்கு அவளுக்காகவே எல்லாமே ஞாபகம் வரட்டும் தம்பி. அவளுக்காக ஞாபகம் வந்து அவள் அவங்க கூட சேர்ந்து வாழணுங்கிறது தான் என் ஆசை. நான் அதுக்காக இனிமேல் தினமும் சாமியை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் கரெக்டாக கோயில் மணியை அடிக்குது. இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுமே உடனே நான் வந்ததுமே கேட்கணும்னு நினச்சேன், குழந்தைய நான் நேரில் பார்க்கவே இல்லை, அட்லீஸ்ட் ஃபோட்டோவாவது காமிங்க தம்பி அப்படின்னு கேட்கும்போது உடனே விஜயும் ஃபோட்டோ எடுத்து காமிச்ச உடனே அப்படியே நம்ம காவேரி சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லி நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அந்த டயத்தில் காவேரியும் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடித்து, என்னம்மா கடைக்கு போயிட்டு வர இவ்வளோ நேரம் ஆகிட்டு இன்னும் வரலையா, நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கா. உடனே இந்த வந்துட்டேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு, சரி தம்பி நீங்களும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி விஜயை கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு போன உடனே நம்ம காவேரி தான் வந்து கதவை திறக்கிறா. சாரதாமாவும் விஜயும் வந்திருக்கதை பார்த்துட்டு அப்படியே பார்த்து நிற்கிறா. நீங்கள் உள்ளே வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி விஜயை உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறா. காவேரிக்கு ஒன்றுமே புரியல, பார்த்துக்கிட்டே இருக்கா. சாரதாமாவும், இல்லை காவேரி, நீ ஊருக்கு போயிருந்தேல, அப்போ தம்பியோட குழந்தை வந்து காவேரி மிஸ்ஸை பார்க்கணும், காவேரி மிஸ் வந்தால் தான் ஸ்கூலுக்கு போவேன்னு சொல்லி ரொம்ப அழுதுச்சான். இதெல்லாம் தம்பி நான் இப்போ கடைக்கு போகும்போது தான் என்னை பார்த்து சொன்னார். அதான் எனக்கு மனசே கேட்கல, அதான் நீங்கள் வாங்க தம்பின்னு சொல்லி அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். தம்பி குழந்தை மேலே இருக்கிற பாசத்தில் தானே இங்கே வந்து உன்னை பார்த்து கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்காரு. அது தெரியாமல் நான் இப்படி பேசிட்டேனேன்னு சொல்லி நினைக்கும் போது எனக்கே கஷ்டமாக இருக்குது. அதான்
நான் வேறு இன்னைக்கு சனிக்கிழமையில அதனால் ஸ்கூல் வேறு கிடையாது. நீங்கள் வேணா குழந்தைய இங்கே கூட்டிகிட்டு வாங்க தம்பின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் அப்படிங்கா. குழந்தையும் மிஸ்ஸை பார்த்த மாதிரி இருக்கும், நீயும் குழந்தைய பார்த்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்ல உடனே விஜய்க்கு ஒரே சந்தோஷம். சரிம்மான்னு சொல்லிட்டு விஜயும் காவேரி கிட்ட நீங்கள் ஸ்கூலில் குழந்தைய பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பாப்பா கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி விஜயும் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் காவேரியும் அவங்க அம்மா கிட்ட என்னம்மா அப்போ ஒரு பேச்சு பேசினேன் இப்போ ஒரு பேச்சு பேசினேன் அப்படின்னு கேட்கா. உடனே பாவண்டி அந்த தம்பி குழந்தைக்காக தானே பண்ணுது, குழந்தை அழுதான்னு சொல்லி தானே உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கு, அது தெரியாமல் நான் அவரை தப்பாக பேசிட்டேன், அதான் இப்போ நானே அவளுக்கு கூட்டுவாங்கன்னு சொல்லி சொன்னேன் அப்படிங்கா. உடனே அது மட்டும் இல்லாமல் நீ இங்கே வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு வர சொல்ல மாட்டியம்மா அப்படிங்கா. இதில் என்னடி இருக்குது, இந்த வீட்டில் நீயும் நானும் தான் எப்போ பார்த்தாலும் இருக்கிறோம், வீடே கம்முன்னு இருக்குது, குழந்தைன்னு வந்தால் நம்ம வீடும் கலகலன்னு இருக்கும்ல, அதனால தான் நான் கூட்டிகிட்டு வர சொன்னேன், சரி நான் போய் வேலையை பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிருதான். காவேரிக்கு நம்ம கனவுல வர ஆளும் இந்த குழந்தையோட அப்பாவும் ஏன் ஒரே முகமாகவே தெரியுது அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் தாங்க குழந்தைய சாக்கா வச்சு நம்ம விஜயும் காவேரியும் அடிக்கடி சந்திச்சுக்க போகிறாங்க. மறுபடியும் அவங்களுக்குள்ள காதல் மலரப்போகுது. இதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம மிஸ்ஸஸ் ஆதி சீரியல் ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். சொந்தங்கள் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் தட்டி விடுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். பாய்.